ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த பதிவு எதை பற்றினா, ஒருத்தவங்க உடம்பு குண்டாக இருந்திருக்காங்க. அவங்க வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப் சேனலை பார்த்துட்டு வெங்காரம் அப்படிங்கிற ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டு இறந்து போயிருக்காங்க. அந்த செய்தியை கேள்விப்படும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த பொண்ணோட இந்த முடிவுக்கு அந்த பொண்ணோ இல்லை இந்த யூடியூப்பில் மருந்து சொன்ன ஒரு மட்டம் காரணம் கிடையாது. நம்மளை மாதிரி சுற்றி இருக்கவங்க, சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, "நீ குண்டா இருக்க, உனக்கு கல்யாணம் ஆகாது. நீ குண்டா இருக்க, உனக்கு குழந்தை பொறக்காது." அப்படின்னு பொண்ணுங்க மேலேயும், "நீ குண்டா இருக்க, உன்னால் வேலை செய்ய முடியாது. நீ குண்டா இருக்க, உன்னை யார்ரா கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு" ஆம்பளை பசங்க மேலேயும் நம்ம வீசுகிற கல்லோடைய விளைவு தான் இந்த மாதிரி ஒரு பொருளுடைய உண்மைத்தன்மை என்னன்னு கூட தெரியாமல் சாப்பிட்ற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கு. ஒருத்தங்கள பார்க்குறோன்னா, "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபேமிலி எப்படி போகுது?" அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. "நீ ஏன் குண்டா இருக்க? ஏன் ஒல்லியா இருக்க? முடி ஏன் கொட்டிருச்சு? ஏன் இவ்வளோ கருப்பாயிட்ட?" அப்படிங்கிறதுலாம் நம்ம எதுக்குங்க அவங்கள கேட்கணும்? இந்த மாரி நீங்க கேட்குற இந்த மன அழுத்தத்தில தான் அவங்க இந்த மாரி முடிவுலாம் எடுக்குறாங்க. குண்டா இருந்தா தான் கல்யாணம் ஆகும். குண்டா இருந்தா தான் குழந்தை பொறக்கும். குண்டா இருக்க பொண்ணுங்களையும் காதலிச்சு, ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற எத்தனையோ ஆண்கள் இந்த சமுதாயத்தில இருக்காங்க. ஆசைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாரி மாறும். குண்டா இருக்கவங்கள புடிச்ச கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆண்கள் சொல்லலங்க, "நான் ஒல்லியா இருக்க பொண்ண தான் கட்டிப்பேன்னு." நம்ம தான் சொல்றோம். "நீ குண்டா இருந்தா ஆம்பளைங்களுக்கு பிடிக்காது, ஆம்பளைங்களுக்கு பிடிக்காது." நம்மள மாரி பொண்ணுங்க தான் சொல்றோம். "குழந்தை பொறக்காது" அப்படின்னு சொல்றீங்க. நான் என்னுடைய குழந்தை பெத்தெடுக்கும்போது நார்மல் டெலிவரில பெத்தெடுத்தேன். எனக்கு மார்ச் 25 கல்யாணம் ஆச்சு. அடுத்த வருஷம் மார்ச் 26 என் பொண்ணு பொறந்தா. நார்மல் டெலிவரியில பொறந்தா. நான் பெத்தெடுக்கும்போது 3 டிஜிட்ல தான் இருந்தேன். குழந்தை பொறக்காம போயிடுச்சா? கடவுள் யார் தலையில என்ன விதிச்சிருக்கானோ அதுதாங்க நடக்கும். நம்ம வந்து நடுவுல பூந்து அவங்க குட்டிய குழப்பக்கூடாது. அவங்க மனச கலைக்கக்கூடாது. ஏன் இந்த மாரி நம்ம நடந்துக்கிறோம்? எல்லார் வீட்லயுமே கண்ணாடி இருக்கு. எல்லாரும் அவங்க வீட்டு கண்ணாடிய பார்த்து, நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு தான் வீட்ட விட்டு வெளியில வராங்க. எதிர்ல இருக்க நீங்க தான் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க அவங்களுக்கே அவங்கள பத்தி தெரியும். நீங்க சொல்லி தான் அவங்க குண்டாயிட்டாங்க, ஒல்லியாயிட்டாங்கன்னு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த வீட்லருந்து வராங்க. நீங்க இந்த மாரி கேள்வி கேட்டு தான் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் போயிட்டு, அந்த ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ற மூட் இல்லாம, அந்த இடத்துல சாப்பிடுறதுக்கு முடியாம, அந்த இடத்துலருந்து அவங்க கடந்து வராங்க. இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸா கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் இல்லன்னு சொல்லல. எனக்கும் சேர்த்து தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். தயவு செஞ்சு அது மாரி சொல்லாதீங்க. ஒருத்தர் சாப்பிடுறதுனால தான் மட்டும் தான் வெயிட் ஏத்திக்கிறாங்க. அவங்க வந்து கண்டதையும் சாப்பிடுறாங்க, கண்ட நேரத்தில சாப்பிடுறாங்க. ஒரு 20 இட்லி சாப்பிடுவாங்க, 30 இட்லி சாப்பிடுவாங்க. அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு, அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ்லாம் வாரி தெளிக்காதீங்க. அவங்களும் மனுஷன் தாங்க. அவங்களுக்கு வெயிட் குறைக்கணும்னு தோணுச்சுன்னா, அவங்க குறைச்சுப்பாங்க. இல்ல அவங்க அப்படியே ட்ராவல் பண்ண நெனச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க அப்படியே நெனச்சுப்பாங்க. உங்க அட்வைஸ் யாரையும் நீங்க கேட்கல. தயவு செஞ்சு இந்த மாரி அட்வைஸ் யாருக்கும் பண்ணி, இன்னும் பல உயிர்கள நம்ம இழக்க வேணாம் அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.